நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலை அமைதியாகவும் வெளிப்படையாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளோம் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி தீபக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி தீபக்குமார் கூறுகையில், இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டதைத் தொடர்ந்து தேர்தல் அமைதியாகவும் வெளிப்படையாகவும் நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளோம். அதன்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கான வாக்குப்பதிவு இயந்திரம் வேட்பாளர்கள் மற்றும் பொது பார்வையாளர்கள் முன்னிலையில் களத்தல் முறையில் தயார் செய்யப்பட்டு பாதுகாப்பாக சீலிடப்பட்டு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது என்றும், வாக்காளர்கள் தேர்தல் துறையால் வழங்கப்பட்ட புகைப்பட அடையாள அட்டை அல்லது வாக்காளர் அடையாள சீட்டு வைத்திருந்தால் மட்டுமே வாக்களிக்க அனுமதிக்கப்படுவர். மேலும் வாக்காளர்களுக்கு ஏதுவாக வாக்குச்சாவடியில் நிழல் பந்தல் அமைக்கப்பட்டு குடிநீர் வசதி, முதலுதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் வைக்கப்பட்டு அங்கு 17ஆம் தேதி வாக்குகள் எண்ணும் பணி நடைபெறும் என்ற அவர், தொடர்ந்து தேர்தல் பாதுகாப்பிற்காக மத்திய துணை ராணுவ படையின் 2 குழுக்கள் வரவழைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த தொகுதி பணியாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறை அளிக்க வேண்டும். அதுபோன்று அரசு துறை மற்றும் நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என்றும், தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்து விட்டதால் 5 நபர்களுக்கு மேல் ஒன்றாக கூடி நிற்கவோ பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று எச்சரித்த அவர், மேலும் தொடர்ந்து வாக்குச்சாவடிக்கு 100 மீட்டர் தூரத்தில் வாக்கு சேகரிக்கக்கூடாது மற்றும் 200 மீட்டருக்கு அப்பால் அனுமதி பெற்று ஒரு முகாம் அமைத்துக் கொள்ளலாம். முகாம்களில் பணியாற்றுபவர்கள் அவர்களின் வேட்பாளர்களின் சார்பாக உரிய அடையாள அட்டை பெற்றிருக்க வேண்டும். இது மட்டுமின்றி முகாமில் எவ்வித கொடியோ சின்னங்களோ சுவரொட்டிகளோ வைக்கக்கூடாது. 3 to 4.5 அடி அளவுள்ள பேனர்களை மட்டுமே வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்படுவர் என்றும், முகாமில் 2 பேர் மட்டுமே இருக்கலாம். அவ்வாறு முகாமில் இருப்பவர்கள் தேர்தல் பணிக்கு இடையூறாக இருந்தால் உடனடியாக முகாம் அகற்றப்படுவதுடன் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து கூறினார். பேட்டியின்போது SSP சந்திரன் உடனிருந்தார். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு IG சர்மா மேற்பார்வையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்று SSP சந்திரன் கூறினார். இது தொடர்பாக SSP சந்திரன் கூறுகையில், இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்த காவல்துறை சார்பில் ஒரு SP, ஒரு இன்ஸ்பெக்டர், 3 சப் இன்ஸ்பெக்டர்கள், 2 ரோந்து படையினர் கொண்ட குழு தன்வந்திரி நகர் மற்றும் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இது மட்டுமின்றி புதுவையில் 5 எல்லைப் பகுதிகளிலும் கண்காணிக்க 6 பறக்கும் படையினரும், 28 வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க பறக்கும் படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மற்றும் 55 அதிகாரிகளும், 445 காவலர்கள் ரிசர்வ் பட்டாலியன் பிரிவினர், 27 ஊர்காவல் படையினர், 2 மத்திய பாதுகாப்பு தொழில் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்ற அவர், தொடர்ந்து வாக்குப்பதிவிற்காக நாளை நண்பகல் 12 மணி முதல் போலீசார் பணியில் அமர்த்தப்படுவார்கள். அவர்கள் வாக்குப்பதிவு முடிந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைத்த பின் IGயின் உத்தரவு வரும் வரை தொடர்ந்து பணியில் இருப்பார்கள். இது மட்டுமின்றி இன்றிலிருந்து எல்லைப் பகுதியில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் எனது மேற்பார்வையில் SP நந்தகோபால் தலைமையில் IG சர்மா உத்தரவின்படி நடைபெற்று வருகிறது என்றும், பதற்றமான 6 வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்றும், வாக்குச்சாவடிகள் அனைத்தையும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்வார்கள் என்றும் கூறினார். பேட்டியின்போது மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் உடனிருந்தார். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போலீசார் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறை குறித்த ஆலோசனைக் கூட்டம் IG சர்மா தலைமையில் நடைபெற்றது. புதுவை இந்திரா நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு கோரிமேடு சமுதாய நலக்கூடத்தில் காவல்துறையினரின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு IG சர்மா தலைமை தாங்கி தேர்தலின்போது போலீசார் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் குறித்தும் பணியாற்ற வேண்டிய முறைகள் குறித்தும் விளக்கமாக பேசினார். மேலும் பணியின்போது காவல்துறையினர் யாருடனும், அதாவது வெளியாட்களிடம் அனாவசியமாக பேசக்கூடாது, சீருடையில் தவறாமல் வந்து பணியினை மேற்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் அளிக்கும் உணவினை அருந்தக்கூடாது, பணியில் உள்ள காவல்துறையினருக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அறிவுறுத்தினார். கூட்டத்தில் DIG அதுல் கத்தாரி, SSP சந்திரன் மற்றும் அதிகாரிகள், தலைமை காவலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை இந்திரா நகர் தொகுதி தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் முடிவடைவதால் NR காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி திறந்த ஜீப்பில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் செய்தார். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்ட நிலையை எட்டியதால்
தொகுதி முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதன்படி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி திறந்த ஜீப்பில் ஜிப்மர் ஊழியர் குடியிருப்பு பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அதனைத் தொடர்ந்து திலாசுப்பேட்டை துவங்கி தொகுதி முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்து ஆதரவு திரட்டினார். அவரது ஜீப்பை தொடர்ந்து 2 சக்கர வாகனத்தில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தனர். இதில் அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட பலரும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுவை இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் தொகுதி முழுவதும் திறந்த ஜீப்பில் ஊர்வலமாக சென்று இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை இந்திராநகர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் முடிவடைவதால் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவர் ஐயங்குட்டிப்பாளையத்திலிருந்து திறந்த ஜீப்பில் தொகுதி முழுவதும் சென்று தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார். வாக்கு சேகரிக்க சென்ற அவரை மக்கள் மிகவும் உற்சாகத்துடன் வரவேற்றனர். அவர் வாக்காளர்களிடம், நான் மக்களோடு மக்களாக இருந்து தொகுதியில் உள்ள குறைகளை நிறைவேற்ற பாடுபடுவேன். எனவே என்னை ஆதரித்து கை சின்னத்தில் வாக்களித்து காங்கிரஸை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். அப்போது ஏகேடி ஆறுமுகத்திற்கு ஆதரவாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் தொண்டர்களும் 2 சக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுவை அரசு சார்பில் நாளை சுனாமி ஒத்திகை பாதுகாப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் பொதுமக்கள் வதந்திகளை கண்டு அச்சப்பட வேண்டாம் என்று கலெக்டர் தீபக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட கலெக்டர் தீபக்குமார் கூறுகையில், ஜப்பானில் மார்ச் 2011 ஏற்பட்ட சுனாமி பேரழிவின் காரணமாக பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் நமது நாட்டில் நிலநடுக்கம், சுனாமி மற்றும் அணுவினால் ஏற்படும் பேரழிவின் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக தேசிய பேரிடர் மேலாண்மை அதிகார அமைப்பு மற்றும் இன்காயிஸ் இணைந்து இந்திய கடலோர மாநிலங்களில் இந்திய பெருங்கடல் சுனாமி ஒத்திகை என்ற நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்தியா, இந்தோனேஷியா, இலங்கை போன்ற 25 நாடுகளில் நடத்தவுள்ளது. அதன்படி புதுவை பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் நாளை சுனாமி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இதில் புதுவை அரசின் பொதுப்பணித்துறை, மின்துறை, கல்வித்துறை, போக்குவரத்துத்துறை, நலவழித்துறை போன்ற பல துறைகளின் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அப்போது பொதுமக்களுக்கு சுனாமி போன்ற பேரழிவு காலங்களில் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய முறை பற்றி செயல்விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. எனவே பிள்ளைச்சாவடி மீனவ கிராம மக்கள் இந்நிகழ்ச்சியில் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்றும், மேலும் இது வெறும் ஒத்திகை நிகழ்ச்சி என்பதால் பொதுமக்கள் வதந்திகளை கண்டு அச்சப்பட வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார். புதுவை இந்திராநகர் தொகுதியில் வாக்காளர்களை ஆளும் கட்சியினர் மிரட்டுகின்றனர் என்று காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் கூறுகையில், சென்ற தேர்தலின் போது நான் இங்கு போட்டியிட்டு 4008 வாக்குகள் பெற்று வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் தொகுதியில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பணி செய்து வருகிறேன். ஆனால் இம்முறை இதே தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதனால் ஒவ்வொரு வாக்காளர்களையும் நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிய முடிகிறது. அவர்களில் பெரும்பாலானோர் அடிப்படை வசதிகள் இன்றி எங்கள் பகுதி மிகவும் அவல நிலையில் உள்ளது என்றும், மேலும் ஆளும் கட்சியினர் எங்களை மிரட்டுகின்றனர். இதனால் எங்களால் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை என்று பயத்துடன் புகார் அளித்தனர். அவர்கள் எல்லோரிடமும் நான் கேட்டுக் கொள்வது, இம்முறை என்னை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள். தொகுதி மக்களின் குறைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தொகுதியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல மக்களோடு மக்களாக உங்களில் ஒருவனாக இருந்து கடமையாற்ற காத்திருக்கிறேன் என்று கேட்டுக் கொண்டதாக கூறினார். 22 வருடமாக அந்த தொகுதியில் வேறு எந்த முகத்தையும் சந்திக்காத என்னுடைய இந்திராநகர் தொகுதி மக்கள் இப்பொழுது புதியதாக என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். மக்கள் ஒரு ஃப்ரீயா இல்லைன்னாக்கா ஒரு ஓட்டு கேட்ட போனா மிரட்டுறது. நான் இந்த வசதி செஞ்சு கொடுக்குறேன், ரோடு வசதி செஞ்சு தரேன்னா உடனே நான் போய் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அவங்களே போய் வாலண்டியர். ஏன்னா 20 வருஷமா 22 வருஷமா அந்த மக்கள் அவங்க சந்திச்சு எந்த அடிப்படை வசதியும் செஞ்சு தரல. புதியதாக நான் சென்றதனால் அங்கு இந்த மாதிரி ஒரு கிளர்ச்சி உண்டாகி இருக்கிறது. மக்கள் ஆஹா, நமக்கு புதியதாக ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார், பரவாயில்லை, நன்றாக இவர் கட்சி பணி செய்வார், மக்களுக்கு
குறை நிறை கேட்டு அதற்கு தகுந்தால் போல் நடந்து கொள்வார் என்று மக்களிடம் இப்பொழுது ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. திருப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு இந்திரா நகர் தொகுதி கிடைச்சது. ஆனா இந்திரா நகர் தொகுதியும் இன்னைக்கு பாக்குறேன், கதிர்காமம் தொகுதியும் பார்க்கிறேன். எல்லா 2 தொகுதியிலையும் எல்லா குறை நிறைகளையும் நம்ம பார்க்கிறோம். எல்லா நல்லது கெட்டது எல்லா ஃபங்க்ஷன்லயும் நம்ம கலந்துக்கின்னு மக்களுக்கு நம்ம சரியான பணி செஞ்சுன்னு இருக்கிறோம். அது போன ட்ரிப்பு 13 நாள்ன்றதுனால தான் என்னுடைய இந்திரா நகர் தொகுதி மக்கள் என்னை பத்தி புரிஞ்சிக்க முடியல. ஆனா இப்ப இந்திரா நகர் தொகுதியில என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுன்னு இருக்கிறாங்க. அதனால நிச்சயமா எனக்கு வெற்றி வாய்ப்பு கொடுப்பாங்க. கண்டிப்பா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் மக்களை ஒவ்வொரு வீடா நான் சென்று சந்திச்சதுனால எனக்கு முழு திருப்தியோட நான் மக்களை சந்திச்சிருக்கிறேன். நான் சோர்ந்து போகல, நான் சோட போகல. என்கிட்ட யார் என்ன பேசினாங்களோ எதுக்கும் கவலைப்படாத நான் மக்களை சந்திச்சு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டிருக்கிறேன். அப்ப மக்கள் எனக்கு சரியான ஒரு தீர்ப்பு இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா கொடுப்பாங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. புதுவை ரியல் எஸ்டேட் அதிபரிடம் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் தலைமறைவான முக்கிய குற்றவாளியை ஒதியஞ்சாலை போலீசார் கைது செய்து மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். புதுவை ஒதியஞ்சாலையைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் முகமது அமீது என்பவர் வீட்டில் கடந்த 29ஆம் தேதி ரவுடி மர்டர் மணி பெயரை கூறி 15 லட்சம் பணம் கேட்டு மிரட்டிய மர்ம கும்பல் அவரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து ஒதியஞ்சாலை சப் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் வழக்கு பதிந்து 6 பேரை கைது செய்து விசாரித்தனர். மேலும் வழக்கில் தலைமறைவாகி இருந்த முக்கிய குற்றவாளியான உருளையன்பேட்டையைச் சேர்ந்த மதன் என்கிற மதன்குமாரை போலீசார் கைது செய்தனர். மற்றும் சம்பவத்தன்று அவர் பயன்படுத்திய 2 மோட்டார் சைக்கிள்கள் 2 மொபைல் போன்களையும் பறிமுதல் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.